எல்லாருக்கும் வணக்கம். இனி இந்த வீடியோவில் சென்னை துறைப்பக்கத்தில் இருக்க சினி போலீஸை பற்றி டீட்டெயில் ரிவ்யூ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சினி போலீஸ் பிஎஸ்ஆர் மாலில் தான் இருக்குது. மால் ரொம்ப பெரிய மாலில் சொல்ல முடியாது. சென்னை வேளச்சேரியில் இருக்கிற கிராண்ட் மால் மாதிரி லிமிட்டடான ஷாப் இருக்கிற மால்னே சொல்லலாம். பார்க்கிங் ஆஸ் யூஷுவல் பேஸ்மெண்ட்டில் தான் இருக்குது. ஆனால் ஹவுஸ்ஃபுல் டைம்லாம் நம்ம பைக்கை வெளியே மால் சுற்றி பார்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எங்கள் பார்க்கிங்க்கு பைக்குக்கு ஃபஸ்ட் ஹவர் 30 ரூபாவும், அடிஷ்னல் ஹவர் எல்லாமே 20 ரூபா ஆகும். மேக்ஸிமம் ஒரு படம் பார்த்துட்டு முடியறதுக்குள்ளே 70 ரூபீஸ் இங்கே பைக் சார்ஜஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. இந்த மாலில் இந்த சினி போலீஸ் மொத்தமாக 3 ஃப்ளோரில் இருக்குது. அதாவது ஃபஸ்ட் ஃப்ளோரில் சினி போலீஸோட பாக்ஸ் ஆஃபீஸும், தேர்ட் ஃப்ளோரில் ஆடி 1 to 4, 5th ஃப்ளோரில் ஆடி 5-8 ஸ்க்ரீன் இருக்குது. டோட்டலாக இங்கே 8 ஸ்க்ரீன் இருக்குது. 2 ஃப்ளோருமே டிட்டோ சேமாக தான் இருக்கும். கீழே எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் மேலே எப்படி இருக்கும். ஃப்ரீயாக இங்கே குடிக்கிறதுக்கு ட்ரிங்கிங் வாட்டர் வச்சுருக்காங்க. ரெஸ்ட் ரூம் தேட்டரோட ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. உள்ள குடிக்கிற ட்ரிங்கிங் வாட்டர் பக்கத்துலேயே இருக்குது. ரெஸ்ட் ரூம் நீட் அண்ட் க்ளீனாக இருக்குன்னு சொல்லலாம். அடிக்கடி இங்கே ஒருத்தர் ரெஸ்ட் ரூம் க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கார். ரெஸ்ட் ரூம் பார்க்குறதுக்கு சின்னதாக இருந்தாலும் ஷோர்ட் டைம் மாறி மாறி ப்ளே ஆகிறதுனால இங்கே ரெஸ்ட் ரூம்லாம் அந்தளவுக்கு கன்ஜஸ்டாக வாய்ப்பே இருக்காது. இப்போது ஃபஸ்ட்டு நம்ம 5th ஃப்ளோரில் இருக்க 4 ஸ்க்ரீனை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 8வது ஸ்க்ரீனை பற்றி பார்க்கலாம். இங்கே இருக்க ஸ்க்ரீன் எல்லாமே இவங்க ஆடி 8ன்னு கூப்பிட்றாங்க. இப்போ நம்ம ஆடி 8 பற்றி பார்க்கலாம். ஸ்க்ரீனுக்குள்ளே என்ட்ரானோடனே ஏசி சூப்பராகவே இருக்கிறோம். ஃப்ராக்ரன்ஸ் இங்கே சுத்தமாகவே யூஸ் பண்ணலை. ஆடிட்டர்லேருந்து வர அந்த சீட்ஸ்லேருந்து வர ஃப்ராக்ரன்ஸ் தான் இங்கே நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. மற்றபடி ஃப்ராக்ரன்ஸ் இந்த ஸ்க்ரீனில் யூஸ் பண்ணவே இல்லை. இங்கே இருக்கிற எல்லா ஸ்க்ரீனுமே ஸ்லோப் டைப் ஸ்கிரிப்டாக இருக்கும். இதுவும் ஒரு ஸ்லோப் சைட் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் இருக்கிற ஆடி தான். இங்கே டிக்கெட்ஸை மொத்தம் 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று எக்ஸிக்யூட்டிவ், இன்னொன்று நார்மல். எக்ஸிக்யூட்டிவ்க்கு 190 ரூபாவும், நார்மல் அதாவது பட்ஜெட் கிளாஸ் டிக்கெட் அந்த ஃபஸ்ட்டு 2 ரோக்கு 60 ரூபாவும் டிக்கெட் பைசங்க சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த 2 கிளாஸையும் சேர்த்து இங்கே ஒரே நேரத்தில் 169 பேர் ஒரே ஷோவில் உட்காந்து படம் பார்க்கலாம். இந்த ஆடி 8ல் டால்பியோட 7.1 யூஸ் பண்ணுறாங்க. இங்கே மொத்தம் 14 சரௌண்ட் ஸ்பீக்கர் இருக்குது. சரௌண்டுக்கு எல்லாமே ஜேபிஎல் பிராண்டோட ஸ்பீக்கர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. சரௌண்ட் அண்ட் பேஸ் எஃபெக்ட்லாம் இந்த ஸ்க்ரீனில் வேறு லெவலில் இருக்கும். சரௌண்ட் ட்ராவல் ஆகிறது நல்லாவும் ஃபீல் ஆகும். அதே மாதிரி பேஸோட பஞ்சிங்க ப்ரீமியம் அண்ட் ஹெவியாக செமையாகவே இருக்குன்னு சொல்ல முடியும். இது ஒரு சின்ன ஸ்க்ரீன் தான். சின்ன ஸ்க்ரீனாக இருந்தாலும் ஸ்க்ரீன் அவ்வளோ க்ளீனாக வச்சுருப்பாங்க. இந்த ஸ்க்ரீனுக்கு இவங்க பார்கோவோட 4K ப்ளஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. பிக்சர் குவாலிட்டி டாப் நாச்சாக இருக்கும். நீங்கள் ஹரர் ஆக்ஷன் பண்ணலாம் பார்க்கணுன்னா கண்டிப்பாக இந்த ஆடி 8ல் பாருங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராகவே இருக்கும். என்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட்னா இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பட்ஜெட் கிளாஸ் டிக்கெட்டில் உட்காந்து படம் பார்க்கும் போது அந்த ஸ்க்ரீன் கீழே இருக்கிற லைட் நமக்கு மறைக்குது. அது மட்டும் தான் இங்கே டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. மற்றபடி இந்த ஆடி ஒரு தரமான ஆடினே என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும். வேறு எல்லா ஸ்க்ரீனையும் ஃபுல்லாகி இந்த ஆடி 8 ஒரு சின்ன ஸ்க்ரீனாக நினச்சி டிக்கெட் புக் பண்ணாமல் மிஸ் பண்ணிட்டு போகிறீங்க. இது ஒரு தரமான ஆடி. கண்டிப்பாக உங்களுக்கு பக்காவான எக்ஸ்பீரியன்ஸை தரும். அடுத்து நம்ம ஆடி 7 பார்க்கலாம். இந்த ஆடி 7 ஆடி 8க்கு ஆப்போசிட்லேயே இருக்குது. இந்த ஸ்க்ரீனுக்குள்ளே என்ட்ரானோடனே ஏசி நல்லாவே இருக்குது. ஃப்ராக்ரன்ஸும் இங்கே யூஸ் பண்ணுறாங்க. எனக்கு பர்சனலாக இந்த ஃப்ராக்ரன்ஸோட ஃப்ளேவர் பிடிக்கவே இல்லை. சேம் இந்த ஆடி 7லேயும் ஆடி 8 மாதிரி டிக்கெட்ஸை 2 வகையாக பிரிக்கிறாங்க. எக்ஸிக்யூட்டிவ், நார்மல்னு. எக்ஸிக்யூட்டிவ்க்கு 190 ரூபாவும், நார்மல் அதாவது ஃபஸ்ட்டு 2 ரோ பட்ஜெட் டிக்கெட்டுக்கு 60 ரூபாவும் இங்கே டிக்கெட் ப்ரைஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஆடி 8 மாதிரியே இந்த 2 கிளாஸையும் சேர்த்து இந்த ஆடி 7ல் ஒரே நேரத்தில் ஒரே ஷோவில் 169 பேர் உட்காந்து படம் பார்க்கலாம். இதில் என்ன ஸ்பெஷல்னால் நீங்கள் பட்ஜெட் கிளாஸ் டிக்கெட்டில் ஃப்ரண்ட் ரோ டிக்கெட் எடுத்து பார்த்தா கூட நமக்கு பெருசாக டிஸ்டர்ப் பண்ணாது. ஆனால் செகண்ட் ரோவில் பார்த்தா இன்னுமே வியூ நல்லாவே இருக்கும். புக் மை ஷோவில் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போது செகண்ட் ரோ எல்லாமே பட்ஜெட் டிக்கெட்டாக காட்டும். அப்படி கிடையாது. சில ஸ்க்ரீனில் செகண்ட் ரோ ஒரு 4-5 ரோ தான் பட்ஜெட் டிக்கெட்டாக கொடுத்துருப்பாங்க. மற்ற எல்லாமே எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸ் டிக்கெட் தான் கொடுத்துருப்பாங்க. சில ஸ்க்ரீனில் பாதி எக்ஸிக்யூட்டிவும் பாதி நார்மல் டிக்கெட்டும் கொடுத்துருப்பாங்க. பார்த்து கன்ஃபியூஷன் ஆகாமல் புக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்க்ரீனில் டால்பியோட 7.1 யூஸ் பண்ணுறாங்க. இங்கே மொத்தம் 12 சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. சரௌண்டுக்கு எல்லாமே ஜேபிஎல் பிராண்டோட ஸ்பீக்கர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆஸ் யூஷுவல் சரௌண்ட் அண்ட் பேஸ் எஃபெக்ட் இந்த ஸ்க்ரீன்லேயும் வேறு லெவலில் இருக்கும். பேஸோட பஞ்ச் இங்கே ஹெவியாகவும் இருக்கும். சரௌண்ட் ட்ராவல் ஆகிறது நம்மளால் எங்கே உட்காந்தாலும் ஃபீல் பண்ண முடியும். ஸ்க்ரீன் 8 விட இது ஒரு காம்பேக்ட் அண்ட் க்ளீனான ஸ்க்ரீன்னே கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியும். இந்த ஆடிட்டு வரதுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஸ்க்ரீனாகவே இது இருக்குது. இந்த ஸ்க்ரீன்லேயும் பார்கோவோட 4K ப்ளஸ் யூஸ் பண்ணுறாங்க. பிக்சர் குவாலிட்டிலாம் இங்கே டாப் நாச்சாக இருக்குது. ஃப்ராக்ரன்ஸ் தவிர்த்துட்டு ஓவராலாக நெகட்டிவ்னு சொல்கிற அளவுக்கு இந்த ஆடி 7ல் எதுவுமே எனக்கு இல்லை. அடுத்து நம்ம இந்த சினி போலீஸ் மல்டிப்ளெக்ஸில் இருக்க ஸ்க்ரீன்லேயே பெரிய ஸ்க்ரீனான ஆடி 6 பற்றி பார்ப்போம். ஸ்க்ரீனுக்குள்ளே என்ட்ரான உடனே கருவுடான ஒரு பெரிய ஸ்க்ரீன் தான் நம்ம கண்ணுக்கு நல்லாவே தெரியும். அந்தளவுக்கு ஸ்க்ரீன் இங்கே கருவுடாகவே இருக்கும். அதை விட ஆடிட்டோரியம் டைப் இங்கே ஒரு
ஸ்டேடியத்தில் இருந்து பார்க்குற மாதிரியே சைட் வியூ இருந்தது. இந்த ஸ்க்ரீன்லேயும் ஏசி நல்லாவே இருந்தது. ஆனால் இங்கே யூஸ் பண்ணுற ஃப்ராக்ரன்ஸ் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இங்கேயும் சீட்ஸை சேம் 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று எக்ஸிக்யூட்டிவ், இன்னொன்று நார்மல்னு. எக்ஸிக்யூட்டிவ்க்கு 190, நார்மலுக்கு 60 ரூபா டிக்கெட் ப்ரைஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த 2 கிளாஸும் சேர்த்து இங்கே ஒரே நேரத்தில் 331 பேர் ஒரே ஷோவில் உட்காந்து படம் பார்க்கலாம். இங்கே இருக்கிற 8 ஸ்க்ரீன்லேயுமே இந்த ஆடி 6 தான் அதிக கெப்பாசிட்டி கொண்ட ஸ்க்ரீனு. இந்த ஆடி 6லேயும் சேம் பார்க்கோவோட 4K ப்ரொஜெக்ஷனாக யூஸ் பண்ணுறாங்க. இங்கே ப்ரொஜெக்ஷன் தான் ஒரு மெயின் இஷ்யூனே சொல்ல முடியும். ஆமாம், பிக்சர் குவாலிட்டியும் எங்கே சரியாக இல்லை, பிக்சரோட கிளாரிட்டியும் எங்கே சரியாக இல்லை. ஃபஸ்ட்டு இந்த ஸ்க்ரீனில் ப்ரொஜெக்ஷனோட பிரைட்னஸை இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் இங்கே ஃபோக்கஸ் மிஸ் ஆகுது, அதை கரெக்டாக கேலிப்ரேட் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறமா ப்ரொஜெக்ஷனில் பிளிங்கிங் இஷ்யூ இருக்குது, ஸ்லைட்டாக பிளிங்க் ஆகிட்டு இருக்குது, அதையும் ரெக்டிஃபை பண்ணி ஆகணும். ஓவராலாக இங்கே ப்ரொஜெக்ஷனை ஒரு ரீகேலிப்ரேஷன் பண்ணாங்கன்னா பிக்சர் குவாலிட்டி இந்த ஸ்க்ரீனில் வேறு லெவலில் இருக்கும். இந்த ஆடி 6லேயும் சேம் டால்பியோட 7.0 தான் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே மொத்தம் 18 சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. சரௌண்டுக்கு எல்லாமே JBL பிராண்டோட ஸ்பீக்கர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. சரௌண்ட் அண்ட் பேஸ் எஃபெக்ட்லாம் இந்த ஸ்க்ரீனில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, அந்தளவுக்கு வேறு லெவலில் இருக்கும். ஒரு மைல்டியூனான சவுண்டு கூட ஸ்டேஜ் ஸ்பீக்கர்லேயும் சரி, சரௌண்ட் ஸ்பீக்கர்லேயும் சரி நம்மளால் அவ்வளோ ஈஸியாக கேட்க முடியும். ப்ரொஜெக்ஷன் மட்டும் ரெடி பண்ணிட்டாங்கன்னா இந்த ஆடி 6 வேறு லெவல் ஸ்க்ரீன்னே என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும். இந்த மாலோட 5th ஃப்ளோரில் இருக்க 5th ஸ்க்ரீனான ஆடி 5 பற்றி பார்ப்போம். இந்த ஆடி 5க்குள்ளே என்ட்ரனோடனே ஏசி நல்லாவே இருக்கும். ஃப்ராக்ரன்ஸ் இந்த ஆடி 5ல் யூஸ் பண்ணவே இல்லை. இந்த ஸ்க்ரீன்லேயும் சீட்டிங்ஸை சேம் 2 வகையாக பிரிக்கிறாங்க. எக்ஸிக்யூட்டிவ், நார்மல்னு. எக்ஸிக்யூட்டிவ்க்கு 190, நார்மலுக்கும் 60 ரூபா டிக்கெட் ப்ரைஸ் சார்ஜ் பண்ணுறாங்க அந்த 2 ரோக்கு. இந்த 2 கிளாஸையும் சேர்த்து இந்த ஆடி 5ல் ஒரே நேரத்தில் 176 பேர் ஒரே ஷோவில் உட்காந்து படம் பார்க்கலாம். இங்கே இருக்கிற 8 ஸ்க்ரீன்லேயுமே ஒரே மாதிரியான சீட்டிங் டைப்பையும் சீட்ஸையும் கொடுத்துருக்காங்க. லெக் ரூம், ஸ்லைடிங் எல்லாமே நல்லா இருந்தாலும் ஹெட்ரெஸ்ட் இல்லாததுனால நமக்கு பின்னாடி படம் பார்க்குறவங்களோட முட்டி நம்ம கழுத்தில் இருக்கிற மாதிரி ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஃபீலிங் தருது. அது ரொம்பவே படம் பார்க்கும்போது டிஸ்டர்ப் பண்ணுது. அது மட்டும்தான் இங்கே இருக்கிற சீட்டிங் டைப்பில் ஒரு நெகட்டிவாக இருக்குது. சில நேரத்தில் எம்டியாக இருக்கிற சீட்டில் பின்னாடி இருக்கவங்க அந்த சீட்டு மேலேயே காலை போட்டு படம் பார்க்குறதுக்கு ரொம்பவே டிஸ்டர்ப் பண்ணுது சொல்லலாம். இப்போ நம்ம இந்த ஆடி 5 பற்றி பார்க்கலாம். இந்த ஆடி 5ல் டால்பியோட 7.0 தான் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே மொத்தம் 12 சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. சரௌண்டுக்கு எல்லாமே சேம் JBL பிராண்டோட ஸ்பீக்கர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. சரௌண்ட் எஃபெக்ட் இந்த ஸ்க்ரீன்லேயும் வேறு லெவலில் இருக்கும். டாப் நாச்சாக இருக்கும்னே சொல்லலாம். எந்த ஒரு நெகட்டிவும் கிடையாது. இது ஒரு மீடியம் சைஸ் ஸ்க்ரீன் தான். அதாவது ஆடி 6க்கு அடுத்து இந்த ஆடி 5 தான் ஒரு மீடியம் பிக் சைஸ் ஸ்க்ரீன்னு சொல்லலாம். இந்த ஸ்க்ரீன்லேயும் பார்க்கோவோட 4K ப்ரொஜெக்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. பிக்சர் குவாலிட்டி இங்கே டாப் நாச்சாகவே இருக்கும். கலர், கான்ட்ராஸ்ட், பிரைட்னஸ் எல்லாமே இந்த ப்ரொஜெக்ஷன்லேயும் சூப்பராகவே இருக்குது. பெருசாக கொலை சொல்கிற அளவுக்கு இந்த ஆடி 5லேயும் எதுவுமே இல்லை. இது வரைக்குமே நம்ம பார்த்த 4 ஸ்க்ரீனும் தேட்டரோட 5th ஃப்ளோரில் இருந்தது. இனிமேல் பார்க்க போகிற 4 ஸ்க்ரீன் இந்த மாலோட 3rd ஃப்ளோரில் இருக்குது. இப்போது 3rd ஃப்ளோரில் இருக்க 4th ஸ்க்ரீனான ஆடி 4 பற்றி பார்க்கலாம். இந்த ஆடிக்குள்ளே என்ட்ரான உடனே ஏசி ஆஸ் யூஷுவல் நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் எல்லா ஆடியிலையுமே எல்லா ஸ்க்ரீன்லேயுமே என்ன ஒரு ஏசி லெவலில் மெயின்டைன் பண்ணுறான்னு சொல்லிட்டு என்ட்ரன்ஸ்லேயே ஒரு கிளாக் மாதிரி வச்சுருக்காங்க, அதுலேயே காமிச்சு கொடுத்தது. இங்கேயும் சீட்ஸை 2 வகையாக பிரிக்கிறாங்க. எக்ஸிக்யூட்டிவ், நார்மல்னு. எக்ஸிக்யூட்டிவ்க்கு 190 ரூபாவும், நார்மலுக்கு 60 ரூபாவும் டிக்கெட் ப்ரைஸ் இங்கே சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த 2 கிளாஸையும் சேர்த்து இங்கே ஒரே நேரத்தில் 169 பேர் ஒரே ஷோவில் உட்காந்து படம் பார்க்கலாம். இங்கே 3rd ஃப்ளோரில் இருக்க 4 ஸ்க்ரீனுமே ஒரு பெரிய ஸ்க்ரீன் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு மீடியம் டு ஸ்மால் சைஸ் ஸ்க்ரீன்னே சொல்லலாம். இங்கே இருக்கிற 4 ஸ்க்ரீனுமே அந்த வகையில் இதுவும் ஒரு மீடியமான இந்த ஆடிக்கு ஏற்ற காம்பேக்டான ஸ்க்ரீனே சொல்லலாம். இந்த ஸ்க்ரீனில் பார்க்கோட 4K ப்ரொஜெக்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. பிக்சர் குவாலிட்டிங்க ஆஸ் யூஷுவல் நல்லாவே இருக்குது. ஆனால் நீங்கள் அந்த 60 ரூபா டிக்கெட்டில் படம் பார்த்துருந்தீங்கன்னா அந்த கீழே ஒரு இது மாதிரி வச்சுருக்க அலமாரி மாதிரி அது கண்டிப்பாக ஸ்க்ரீனை மறைக்குது. இதை ஆடி 4லேயும் டால்பியோட 7.0 தான் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே மொத்தம் 12 JBL பிராண்ட் ஸ்பீக்கர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. சரௌண்ட் எஃபெக்ட்டும் இந்த ஆடி 4ல் டாப் நாச்சாகவே இருக்கும். அந்த ஸ்க்ரீனை மறைக்கிறது மட்டும்தான் இந்த ஸ்க்ரீனோட நெகட்டிவாக இருக்குது. அடுத்து நம்ம இந்த ஆடி 4க்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஆடி 3 பற்றி பார்ப்போம். ஆடிட்டோரியத்துக்குள்ளே என்ட்ரானோடனே ஏசி சூப்பராகவே இருந்தது ஆஸ் யூஷுவல். ஃப்ராக்ரன்ஸ் இந்த ஸ்க்ரீன்லேயும் யூஸ் பண்ணவே இல்லை. டிக்கெட்ஸை சேம் எக்ஸிக்யூட்டிவ், நார்மல்னு சொல்லிட்டு 2 வகையாக பிரிக்கிறாங்க. எக்ஸிக்யூட்டிவ்க்கு 190, நார்மலுக்கு 60 ரூபாயும் இங்கே டிக்கெட் போய் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த எக்ஸிக்யூட்டிவ், நார்மல் ரெண்டுமே சேர்த்து இங்கே ஒரே நேரத்தில் 180 பேர் ஒரே ஷோவில் உட்காந்து படம் பார்க்கலாம். 3rd ஃப்ளோரில் இருக்கிற 4 ஸ்க்ரீன்லேயே இந்த ஆடி 3 தான் ஒரு குவைட்லி பிக் ஸ்க்ரீன் சொல்லலாம் கம்பேர் பண்ணும் போது. இந்த ஸ்க்ரீனையும் அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்க. இந்த ஸ்க்ரீனுக்கு பார்க்கோவோட 4K ப்ரொஜெக்ஷன் தான் சேம் இங்கேயும் யூஸ் பண்ணுறாங்க. பிக்சர் குவாலிட்டி ஆஸ் யூஷுவல் இந்த ஆடி 3லேயும் டாப் நாச்சாகவே இருக்குது. பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட், கலர் எல்லாமே இங்கே செம்மையாகவே இருக்குன்னே சொல்ல முடியும். கிளாரிட்டி இங்கே டாப் நாச்சாக இருக்குது.
இந்த ஆடி 3ல டால்பியோட 7.0 வந்து யூஸ் பண்ணுறாங்க. இங்கே மொத்தம் 14 சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. சரௌண்டுக்கு எல்லாமே சேம் JBL பிராண்டோட ஸ்பீக்கர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. சரௌண்ட் எஃபெக்ட் இங்கே சூப்பராகவே இருக்குது. பேஸும் இங்கே செம்ம பஞ்சாகவே இருக்குது. சவுண்ட் எஃபெக்ட்டும் எப்பவும் போல் இங்கே டாப் நாச்சாகவே இருக்குது. இந்த ஆடி 3லையும் பெருசாக நெகட்டிவ் சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. இங்கே இருக்கிற நல்ல ஸ்க்ரீனில் இதுவும் ஒரு நல்ல ஸ்க்ரீன்னு கண்டிப்பாக நம்மளால் சொல்ல முடியும். அடுத்ததாக நம்ம ஆடி 2 பற்றி பார்ப்போம். ஸ்க்ரீனுக்குள்ளே என்ட்ரானோன்னு ஏசி இங்கே ஆஸ் யூஸ்வல் டாப் நாச்சாகவே இருக்குது. சேம் இந்த ஸ்க்ரீன்லேயும் டிக்கெட்ஸை 2 வகையாக பிரிக்கிறாங்க. எக்ஸிக்யூட்டிவ் நார்மல்னு. எக்ஸிக்யூட்டிவ்க்கு 190, நார்மலுக்கு 60 இங்கே டிக்கெட் ப்ரைஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த 2 கிளாஸும் சேர்த்து ஒரே நேரத்தில் இங்கே 168 பேர் ஒரே ஷோவில் உட்காந்து படம் பார்க்கலாம். இந்த ஆடி 2லையும் டால்பியோட 7.0 சொந்தம் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே மொத்தம் 14 சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. சரௌண்டுக்கு எல்லாமே சேம் JBL பிராண்டோட ஸ்பீக்கர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. சவுண்ட் எஃபெக்ட் இந்த ஆடியிலையும் டாப் நாச்சாகவே இருக்குது. இங்கே எப்போ போனாலுமே ஒரே மாதிரியான ஏவி குவாலிட்டியை தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. என்னால் அஷூராக சொல்ல முடியும். ஏன்னா நான் தொடர்ந்து இந்த மல்டிப்ளெக்ஸ் தான் படம் பார்த்துட்டு வரேன். எப்போவுமே ஒரே குவாலிட்டி தான் இருக்குது. இது ஒரு சின்ன சைஸ் ஸ்க்ரீன்னே கண்டிப்பாக சொல்ல முடியும். இங்கே ஸ்க்ரீனில் லைட்டாக டஸ்ட் இருக்குது. ஆனால் படம் பார்க்கும்போது நம்மளை பெருசாக அஃபெக்ட் பண்ணாது. இந்த ஸ்க்ரீன்லேயும் பார்க்கோவோட 4K ப்ரொஜெக்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. பிக்சர் குவாலிட்டி, கிளாரிட்டி எல்லாமே இங்கேயும் டாப் நாச்சாகவே இருக்குது. அந்த ஸ்க்ரீன் டஸ்ட்டு நம்மளை கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது படம் பார்க்கும்போது. படத்தில் ஒயிட் பேக்ரவுண்ட் சீன்லாம் வரும்போது மைல்டுலாம் தெரியும். ஆனால் பெருசாக நம்மளை அந்த டஸ்ட்டை அஃபெக்ட் பண்ணாது. அடுத்து நம்ம இந்த மால்லையும் இந்த 3rd ஃப்ளோர்லேயும் இருக்கிற கடைசி ஸ்க்ரீனான ஆடி 1 பற்றி பார்ப்போம். ஆடிக்குள்ளே என்ட்ரானோடனே ஏசி ஆஸ் யூஷுவல் வேறு லெவலில் இருக்கும். சீட்ஸையும் எக்ஸிக்யூட்டிவ் நார்மல்னு பிரிக்கிறாங்க. எக்ஸிக்யூட்டிவ் 190, நார்மலுக்கு 60 இங்கே டிக்கெட் ப்ரைஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த 2 கிளாஸும் சேர்த்து ஒரே நேரத்தில் இங்கே 180 பேர் ஒரே ஷோவில் உட்காந்து படம் பார்க்கலாம். இந்த ஸ்க்ரீன் வந்து ஒரு மீடியம் அந்த ஆடிட்டோரியத்துக்கு ஒரு காம்பேக்டான ஸ்க்ரீன்னு கண்டிப்பாக சொல்ல முடியும். இந்த ஆடி 1லையும் பிக்சர் குவாலிட்டி டாப் நாச்சாக இருக்குது. பார்க்கோவோட 4K ப்ரொஜெக்ஷன் தான் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஆடி 1ல டால்பியோட 7.0 தான் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே மொத்தம் 12 சரௌண்ட் ஸ்பீக்கர் இருக்குது. சரௌண்டுக்கு எல்லாமே JBL பிராண்டோட ஸ்பீக்கர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. சரௌண்ட் எஃபெக்ட்டும் பேஸ் எஃபெக்ட்டும் இங்கே டாப் நாச்சாக இருக்குது. பெருசாக நெகட்டிவ்னு சொல்கிற அளவுக்கு இந்த ஆடி 1லையும் எதுவுமே இல்லை. ஓவராலாக நிறைய பேர் இந்த சினி போலீஸை ஒரு ஃபுட்டோட காஸ்ட்டுக்கு தான் நிறைய பேர் நெகட்டிவாக சொல்லுவாங்க. ஆனால் இந்த சினி போலீஸ் துறைப்பாக்கம் டெக்னிக்கலாக ஒரு ப்ரில்லியண்ட்டான தியேட்டர்னு கண்டிப்பாக என்னால் சொல்ல முடியும். நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணி முடித்ததும் ஒரு 2 மந்த்ஸாக தொடர்ந்து இந்த மல்டிப்ளெக்ஸில் தான் படம் பார்க்குறேன். வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி ஏவி குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணாங்களோ இப்போ வரைக்கும் சேம் குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறது உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம். கொடுக்குற 190 ரூபாய்க்கு ஒரு பக்காவான மூவி எக்ஸ்பீரியன்ஸை இந்த சினி போலீஸ் கொடுத்துட்டு வருது. நீங்கள் யாராவது இந்த மல்டிப்ளெக்ஸில் படம் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களோட ஃபேவரட் ஸ்க்ரீன் எதுனும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.